இன்றைய சமையல் சுட சுட சாதம், சுண்டக்காய் குழம்பு. அங்கே எப்படி சூப்பராக வந்தது சுண்டக்காய் குழம்பு. இது வெறும் மிளகு மட்டும் போட்டு வச்ச கொட் ரசம். ரசத்துக்கு தாளிக்காமல் விட்டால் அதில் சேர்கிற ஃபேட்டு கொஞ்சம் குறையும், எண்ணெய்லாம் குறையும். அதனால் தாளிக்காமல் இப்படியே பூண்டு தட்டி போட்டு பெருங்காயத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் போட்டு இந்த மாதிரி ஒரு மொட்டை ரசம், கொட் ரசம். இந்த காரக்குழம்புக்கு ஏற்ற மாதிரி தொகையல். இது வெறும் தேங்காய், உடச்சக்கடலை மட்டும், தேங்காய் பொட்டுக்கடலை மட்டும் போட்டு அரைச்ச தொகையல். இது பல தடவை நான் போட்டிருக்கேன். இது காரம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி காரக்குழம்பு, வத்த குழம்புக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். உப்பு மட்டும் கொஞ்சமாக பார்த்து போடணும், ஏன்னா இதில் எந்த காரமும் இல்லாததுனால உப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. ப்ளஸ் அப்பளம். இதான் இன்றைக்கி சமையல். சாப்பிட வாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காரக்குழம்பு ஊற்றிக்க நெய் இருக்குது. சாப்பிட வாங்க. வணக்கம். இன்றைக்கி சங்கடார சதுர்த்தி, அதனால் வெஜிடேரியன் சமையல். வியாழக்கிழமை சங்கடார சதுர்த்தி. வணக்கம்.